அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது தினசரி மாதிரி தேர்வுகளில் இன்றைய மாதிரி தேர்வுக்கான தலைப்பு வரலாறு பகுதியில் 30 கேள்விக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. தினசரி மாதிரி தேர்வுகள் டெய்லி 30 கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துருக்குறோங்க. அந்த வகையில் இந்த டெஸ்ட்டுடைய எண்ணிக்கை 28வது டெஸ்ட்டாக ஹிஸ்ட்ரி கொஸ்டினை பார்க்க போகிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குறிப்பாக டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் நம்ம தினசரி மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் போட்டு பார்த்துக்கோங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் தரப்பட்டுள்ளது. ஸோ லாஸ்ட்டாக 2A மெயின்ஸ் ஜிஎஸ் பகுதியும் ஜிடி பகுதியும் பார்த்துருப்போங்க. எந்த அளவுக்கு அது வினாத்தாள் ஸ்டாண்டர்டாக கடினமாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை மிக கடினமாக மிக நேர்த்தியாக டிஎன்பிசி தரத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நம்ம கேள்வியை சரியாக அனலைஸ் பண்ணி எழுத முடியும். அப்போ நம்மளுடைய மிக முக்கியமானது நிறைய படித்தாலும் அதிகமான மாதிரி தேர்வுகளை குறிப்பாக பார்த்திங்கன்னா வாரத்துக்கு குறைந்தது 2 மாதிரி தேர்வுகளை கட்டாயம் எழுதி பார்க்கணும். ஸோ தொடர்ந்து மாதிரி தேர்வுகளை எழுதும்போது உங்களுடைய குறைகள் சரி செய்யப்படும், கேர்லெஸ் மிஸ்டேக் சரியாகும், உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தொடர்ந்து தினசரி மாதிரி தேர்வை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, ஆமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆமுக்த மால்யதா என்ற நூலை எழுதியவர் கிருஷ்ணதேவராயர். கேள்வி 2, புத்த சமயத்தில் வினயபிடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன? புத்த சமயத்தில் வினயபிடகா கோட்பாட்டின் உள்பொருள் ஒழுக்கம். கேள்வி 3, இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் முகமது பின் காசிம். கேள்வி 4, தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? பட்டேல் பொறுப்பு. கேள்வி 5, கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் என்ன? கீழைத்தேய வல்லாட்சி என்பதன் கருத்தியல் மாறாத சமூகம். கேள்வி 6, எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? சிந்தியர் சமூகம். கேள்வி 7, தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம். தில்மன் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்ரைனின் தீவு. கேள்வி 8, பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய சமஸ்கிருத மொழி அடையாளப்படுத்தப்பட்டது. கேள்வி 9, யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் சம்பவங்களையும் ஆய்ந்தார்? யார் பார்த்தீங்கன்னா புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு கம்பேர் பண்ணி இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் சம்பவங்களையும் ஆய்ந்தவர் மௌரிஸ் வின்டர்னிட்ஸ். கேள்வி 10, டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தான் அஸ்வபதி, அதாவது குதிரைகளின் தலைவர் என்று அழைக்கப்பட்டார். கேள்வி 11, எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது? அப்போ இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் எந்த ஆட்சி காலத்தில்னா குப்தர்களுடைய காலத்தில் தான் தொடங்கியிருக்கும். கேள்வி 12, மாவல் என்பதன் பொருள் என்ன? மாவல் என்பதன் பொருள் சூரியன் மறையும் பகுதி. கேள்வி 13, கோவாவை போர்த்துகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கேள்வி 14, சொருப்கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? சொருப்கானா என்ற சொல் நாணய சாலையை குறிக்கிறது. கேள்வி 15, டபகத் ஐ நஸ்ரி என்ற நூலின் ஆசிரியர் யார்? மின்னஜ் உஸ் சிராஜ். கேள்வி 16, எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குதுன்னா பிடகோபதேசா என்ற புத்தகம்தான் புத்த மதத்தினுடைய 4 புனித உண்மைகளை விளக்குகிறது. கேள்வி 17, முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் புனித தாமஸ். கேள்வி 18,
விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசனின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசனின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? யுவராஜ பட்டாபிஷேகம். யுவராஜ பட்டாபிஷேகம். கேள்வி 19. ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்னா முகமது காசிம். முகமது காசிம். கேள்வி 20. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது? டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை இக்ததாரி முறை. கேள்வி 21. பொறுத்துக. மகா பாலதி கிரத்தா என்பது படைத்தளபதி. மகாஸ்வதி என்பது குதிரைப்படை தளபதி. மகா பிலுபதி என்பது யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக் என்பது தலைமை நீதிபதி. மகா பாலதி கிரத்தா என்பது படைத்தளபதி. மகாஸ்வபதி குதிரைப்படை தளபதி. மகா பிலுபதி யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக் என தலைமை நீதிபதி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 22. அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? அமீர் குஸ்ரு டெல்லி நகரத்தை தான் இரண்டாம் சொர்க்கம் என்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டுள்ளார். ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஈரோ என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆசிய மற்றும் ஐரோப்பாவின் ஈரோ யார்? ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தர். கேள்வி 24. லங்காவதார சூத்திரம் எதை பற்றி கூறுகிறது? லங்காவதார சூத்திரம் மகாயான புத்த மத கொள்கைகளை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 25. முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக இமாயுன் நியமித்தார்? முகமது கவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக இமாயுன் நியமித்தார்னா பீஜப்பூர். கேள்வி 26. சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார்? சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் ஜஹாங்கீர். கேள்வி 27. பெண் சிசுக்கொலை வழக்கம் டேஸ் மத்தியில் அதிகமாக இருந்தன? பெண் சிசுக்கொலை வழக்கம் ராஜபுத்திரர்கள் மத்தியில் அதிகமாக இருந்திருக்கு. கேள்வி 28. ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யார்? ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் அபுல் பாசல். கேள்வி 29. குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் எது? குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் தாமரலிப்தி. கேள்வி 30. சூபிசம் டேஸ் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது? சூபிசம் என்பது இஸ்லாம் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது. இந்த வீடியோ பொறுத்தவரையும் வரலாறு பகுதியில் இடம்பெற்றுள்ள 30 கேள்விகளை நாம் பார்த்துருப்போங்க. இந்த 30 கேள்விகளும் ஏற்கனவே 2019 2024 வரை டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்திய பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைக்குறிப்புகளை தான் பார்த்துருக்குங்க. நிச்சயமாக ப்ரீவியஸ் கொஸ்டின் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த ஏரியாவில் எப்படி கேட்குறாங்கன்றதை அனலைஸ் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமானது ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நம்ம டெய்லி டெஸ்ட்டில் 30 கொஸ்டினில் தினசரியாக எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தரப்பட்டு வருகிறது. இதை சரியாக பயன்படுத்திக்காங்க. 2025 நாம் அரசு பணியாளராக இருக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்களுடைய இலக்கை நோக்கி பயணியுங்கள். நன்றி, வணக்கம்.